இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஜெல்லி தான். இது எல்லாமே பேக்கெட் ஜெல்லி. பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, ஃப்ரீ டாய்ஸ் இன்சைடுன்னு போட்டதுனால நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டோம். இதோட ரேட்டுன்னு பார்த்தா 10 rupees. கட் பண்ணி எவ்வளோ இருக்குது எத்தனை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக 2 கலர்ஸில் ஜெல்லி வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டாய்ஸ் இருந்துச்சு. இதுதான் ஃப்ரீ டாய்ஸ் இன்சைடுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க போல். பார்த்தோம். இது வந்து என்னென்னா பென்சில் கேப். பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவ் ப்ளூ கலரில் இருந்துச்சு. ஸோ பாப்பா இது பென்சிலில் மாட்டி வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே பாருங்கள் 2 டேஸ்ட்டில் வந்து ஜெல்லி இருந்துச்சு. இதோட ஷேப் வந்து அந்த கரடி ஷேப்லேயே இருந்துச்சு. ஸோ ஒன்று வந்து க்ரீன் ஆப்பிள், இன்னொன்று ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. க்ரீன் ஆப்பிள் இல்லை, மேங்கோ டேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது கேண்டி மேனில் சோர், அதாவது சோர் அதிகமாக இருக்க மாதிரி, அந்த புளிப்பு அதிகமாக இருக்க மாதிரி ஜெல்லி வந்து போட்டிருக்காங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தா 5 rupees தான். வித்தியாசமாக இருந்தனால இதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். பாருங்கள், ஜெல்லி குட்டி குட்டியாக இருந்துச்சு. அந்த பீன்ஸ் ஷேப்லே அந்த ஜெல்லி வந்து இருந்துச்சு. பட் வந்து கலர் வந்து 2-3 கலர்ஸில் இருந்துச்சு. இது வந்து சாப்பிட்டு பார்த்தா புளிப்பு அந்தளவு இல்லை, நார்மலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுப்பா சுப்பில் இருக்கக்கூடிய ஜெல்லி தான். இது வெளியே பார்க்கறதுக்கே கேட் ஷேப்பில் இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதுலேயும் ஒரு 4 ஃப்ளேவர்ஸில் அந்த ஜெல்லி இருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப புளிப்பான இல்லை, டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஜெல்லி உங்கள் ஏரியாவில் கிடைக்குதா, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.